நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. கைது இன்னைக்கு டாக் ஆஃப் த நியூஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை தான். ஆனால் இப்போதைக்கு கைது ஆகலை, விசாரணைக்காக தஞ்சாவூரில் வச்சு தான் விசாரணை பண்ணுவோம், சென்னையில் எங்களுக்கு இடமே இல்லை, தஞ்சாவூரில் தான் விசாரணை பண்ணுவோன்ட்டு தஞ்சாவூர் வரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கைது செய்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு மோசமான இதுதானே அது? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர், அப்போ இந்த எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் போட்டு அவரை பாதுகாக்கிறீங்க. அவர் இறங்கினா போலீஸு, இது பண்ணால் போலீஸ், சைரன் வச்சு போலீஸு அப்படின்னு பாதுகாத்து வச்சுட்டு அதே நபரை அதே போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி அவருடைய எதிர்கட்சி தலைவர்னா அவர் சொந்த வாகனத்தில் நீங்கள் கூப்பிட்டு போகணும். என்ன கொலை குற்றமாக பண்ணுறாரு, இல்லை உங்கள் ஆட்சியை இது பண்ணுறதுக்கு அதாக பண்ணுறாரா, இல்லை முதலமைச்சரை சட்டை ஏற்றி பிடிச்சிட்டாரா, என்ன குற்றம் பண்ணார்? அப்போ என்ன அப்படின்னா, அப்போ உங்கள்கிட்ட அதிகாரமும் காவல்துறையும் உங்கள் கையில் இருந்ததுன்னா என்ன, அப்போ நீங்கள் ஏதோ பழி வாங்குறதுக்காக பழைய பகையை பயன்படுத்தி இதை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அவர் வாகனத்தில் கூப்பிட்டு போங்க, போலீஸ் அந்த வண்டியில் ஏறிக்கிங்க. அவனா தப்பிச்சு ஓடி இந்த பக்கம் இது வழியாக போய் நேராக மன்னாருக்கா போயிட போகிறாரு, இப்போ கள்ளத்தோணியில் ஏறி விசாரணைக்கு வாங்க நோட்டீஸ் கொடுத்தா அவரே வரப்போகிறாரு. இன்னைக்கு நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, அது கூட நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க, அது தள்ளி போடுவாங்க அப்படின்லாம் இருக்கலாம். சரி, நீங்கள் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறது தப்பு இல்லை. என்ன விசாரிக்க போகிற, என்ன பண்ண போகிற? நீ ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னா எங்கே கொலை நடந்த இடம், எங்கே, எதுக்காக கொலை பண்ணீங்க, யாரோட தூண்டுதலில் பண்ணீங்க, எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பண்ணீங்க, எந்த இடத்துல அந்த ஆயுதத்தை குத்துனீங்க, கழுத்தில் வச்சு நெரிச்சிட்டு அப்புறம் கொலை பண்ணிங்களா, இல்லை கொலை பண்ணிட்டு தூக்கில் தொங்க விட்டிங்களான்னு கேட்கலாம். அதுக்கு விசாரணை இருக்குது. ஒரு கொலைகாரன் எங்கேயா புதைச்சிட்டான் பாடியை கொண்டு போய், இல்லை ஆயுதத்தை பயன்படுத்தினது என்னன்னு தெரிலன்னா கூப்பிட்டு போய் விசாரிக்கிறது ஓகே. இவர் ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிட்டார். எதுக்காக பேசினாருன்னு தெரியும். இதில் என்ன விசாரிக்கிறீங்க? இப்போ ஒரு நடிகை பற்றி பேசிட்டாருன்னு வச்சுங்களேன், அவதூறாகவே பேசிட்டார். இதை போய் என்னத்தை விசாரிக்கிறீங்க? என்ன விசாரிப்பீங்க? இதில் எப்படி பேசுனீங்கன்னு விசாரிப்பீங்களா? எதுக்காக பேசுனீங்க? அது இங்கே வீட்டிலே கேட்டால் சொல்ல போகிறாங்க. எதுக்காக பேசுனீங்கன்னா இப்படி இருக்குங்கன்னு சொல்ல போகிறாரு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரித்து ஒட்டி வெளியிடப்பட்டது அப்படின்றார். மீம்ஸில் பரப்பி விட்டு அதை பேஸ் பண்ணி கைது பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு இது இருக்குது. அப்போ நீங்கள் பெண்களை இது பண்ணி அவதூறு படுத்துட்டாங்கன்னா, அப்போ அவதூறு பறக்கிற பெண்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்கள் இருக்குல்ல. இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாகவே சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அதுதான் ஓடிட்டு. அப்போ அவங்க மேலே என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு இருக்குது. இப்போ இந்த விசாரணையை நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல அவர் பேசினார், எந்த இடத்துலன்னு கூப்பிட்டு போய் விசாரிக்கலாம். ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு இருக்கக்கூடியவரை, ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருந்தவரை, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி ரேங்கில், ஒரு ஐஜி ரேங்கில் கூப்பிட்டு அவங்க விசாரித்தா பரவாயில்ல. சாதாரண ஐஓ வச்சு விசாரிக்கிறீங்க அப்படின்னா அது காட்சி மாறும்ல. நீங்களே எப்படி நிரந்தரம் என்ன, இது என்ன சர்வாதிகார ஆட்சியா, என்ன கிங்ஜாம் உன் ஃபேமிலியா? இவர் அப்படி இவங்க தாத்தா இருக்காரு, அடுத்து இவங்க அப்பா வர போகிறாரு, அடுத்து இவர் வர போகிறாரு, ஒரு பையன் வர போகிறாருன்னு 5 வருஷம் ஆனால் தூக்கி விட்ருவாங்க. அது போக இப்போ மைனாரிட்டி அரசு வேறு, இது இன்னும் வழக்கு இருக்குது சிபிஐயில், கரூர் வழக்கு இன்னும் சிபிஐ இன்னும் இது வரல. இங்கே என்ன டெல்லி பிடியில் அங்கே இருக்குது, குடுமி அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் போன வழக்கு இருக்குது, இங்கே இருக்குது. இது இதனால சிக்கல் இருக்குது. இவ்வளோ நோயும் சிக்கலையும் வச்சுக்கிட்டு கோதாவில் இறங்குனீங்கன்னா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் 2 டைம் வந்திருக்கு, சுகர் 500க்கு மேலே இருக்குது, ப்ரெஷர் 150 தாண்டுது, கால் விலங்கலை, கை நடுங்குது. இந்த ஆளை கொண்டு போய் நீ கோதாவில் இறங்கி ஒருத்தனை பாக்ஸரை குத்திடுவேன்னு சொன்னால் என்ன ஆகும்? போயிட்டா என்ன ஆகும்? அவன் திருப்பி அடித்தான்னா ஒரே குத்தில் பொட்டுன்னு போயிட்டா என்ன பண்ணுவீங்க என்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க பாட்டு விஜய் சொல்றோம்னு நினைக்கிறீங்க, விஜய் கவர்மெண்ட் வரும்போது சரியான ஆளை இறக்கணும் அப்படின்றோம். உனக்கே 1000 நோயை வச்சு நீ இறங்கல அப்படின்னா அவன் ஒரு பஞ்சு விட்டானா முடிஞ்சு போச்சுல்ல. இது இப்படியே போகாதில்ல.
ஸோ இப்படி இருக்கும்போதும் ஜெயலலிதா கண்ணு முன்னாடி வரல அப்படிங்கும்போது, ஜெயலலிதாவோட 91 ஆட்சி கண்ணு முன்னாடி வந்துட்டு போல. அதுக்கப்புறம் அந்த அம்மையார் என்ன ஆனாங்க? ஸ்டார் ஹோட்டலில் 3 வருஷம் இருந்தது, பெங்களூரில் போய் தங்கியிருந்தது. இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வரல அப்படிங்கும்போது அதுக்கான பதிலை நீங்கள் சந்திச்சே ஆகணுன்றது. அப்போ பெங்களூரில் ஸ்டார் ஹோட்டல் ரெடி ஆகுதுன்றீங்க? பெங்களூரில் ஸ்டார் ஹோட்டல் ரெடி ஆகுதோ இல்லையோ, ஏதோ ஒரு ஊரில் ஆகும், ட்ரிவாண்ட்ரத்தில் ஆகலாம், ஆனால் ஸ்டார் ஹோட்டல் ரெடி ஆகும். ஒரு 3 வருஷம் வந்து கல்லில் படுக்க வைப்பாங்க. அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு போகணும்ல யாராக இருந்தாலும். இல்லை, தப்பு பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் அப்படி அனுபவிச்சிருக்காங்க, சிஎம் அப்படி அனுபவிச்சிருக்காங்கன்னு போது அது வந்து இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த பயம் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது எதில் போய் முடியும்னு தெரியும். இப்போ இந்த விஷயத்துக்காக இவங்க வந்து கைது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ணுறாங்க. அது கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கு இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்ன சட்டம் அப்படின்னு தெரியும். அப்படி எதுக்கும் போது எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோட இப்படி ஒரு கைது? இப்போ நிற்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு இப்படி? இது வந்து என்னென்னா, அந்த படத்தை வந்து படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தில் வர காட்சிகளை அந்த அவங்க ரசிகர்களுக்கு நினைவூட்டுவதற்காக, தப்பு செஞ்சால் நான் இறங்கி அடிப்பேன்ற மாதிரி ஒரு பில்டப் வீலா விட்டு அவர் சாயந்தரம் வந்துடுவார். இப்போ கோர்ட்டு இப்போ கூட போகுது, இப்போ நீங்கள் போடும்போதே கூடிடும். அது உயர் நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது சொன்னதுக்கு அப்புறமும் போலீஸ் வேனில் ஏற்றி கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பலனை வந்து நீங்கள் பார்த்து தான். இல்லை, கைது செய்யக்கூடாதுன்னு தான் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கேன், நான் விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க சார். அதான் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, 12 மணி வரைக்கும் கூப்பிடாதுன்னா 12 மணிக்கு மேலே விசாரணை கூப்பிட்டு போக முடியாது. அப்படி 12க்குள்ளே ராகு காலத்துக்குள்ளே விசாரணை பண்ணி ஆகணுன்னு தான் இருக்கா. ஸோ இது வேணுன்னே பண்ணுறது, பழிவாங்கல். பழைய இதில் ஏதோ பர்சனல் பகையில் ஒரு மேட்ரை பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து இது பண்ணுறது. ஏன்னா போன சட்டசபையில் உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்போது அவர் திருப்பி சொன்னார், ஒருத்தரோட பொண்டாட்டி வந்து தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது, போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது அப்படின்னு, வந்து புருஷனை காணான்னு தெரியுதுக்குன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு ரிவெஞ்சாக எடுக்கலாம், எதாவது வேணாலும் இருக்கலாம். இல்லை, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து அன்றைக்கே எடுத்துருக்கணும். இல்லை, அன்றைக்கே அதுக்கு எடுக்க முடியாதுல்ல. நீ இன்றைக்கி இதுக்கு எடுத்திருக்காங்களே, இன்றைக்கி வேறு மேட்ரு பேச விட்டு தானே எடுக்க முடியும். அவங்க அந்த குறிப்பிட்ட நடிகையே நேரடியாக அவர் வந்து விமர்சனம் பண்ணலை, கீழே இருந்து யாரோ சொல்கிறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அவர் அப்படி தான் சொல்கிறார், உதயநிதி அவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, நான் வந்து நேரடியாக எந்த தப்பான விமர்சனமும் பண்ணலை, இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன், கீழே இருக்க தொண்டர்கள் பேசுகிறாங்க, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன், அது காவேரி குறித்துன்னு நான் ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிவிட்டு வந்து நான் இப்படி தான் பேசியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கிறீங்க. நான் நேரடியாக எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு இது சொல்லலை, நீங்களாம் அர்த்தம் கற்பிக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ நேரடியாக ஒரு விமர்சனம் சொல்லாத போது இதற்கு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்காம நேரடியாக வீட்டுக்கே வந்து காலங்கத்தால் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க சொந்த ஒய்ஃபு சங்கீதா அவர்கள் சொந்த ஒய்ஃபு. அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கும் போது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ சங்கீதா அவர்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் இவங்களுக்கு ஏன் கொடுக்கப்படுது? அதுவும் டிவிக்கே உடைய மகளிர் அணி போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ அதுதான், அந்த நடிகையை போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை, என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த நடிகையை சொந்தமாக போய் இது வரைக்கும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாத போது டிவிக்கே மகளிர் அணி இதில் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்காங்களே. டிவிக்கே மகளிர் அணியை பற்றி திருப்பி நீங்கள் ஏன் இழுத்து விடாதீங்க. இல்லை, போராட்டம் பேச தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் அது மகளிர் ஆணையன்னுவீங்க, அதுன்னுவீங்க, அது எதுக்கு? அது தேவையில்லாதது போய் மாட்டி அதுக்கு ஒரு காலம் வரும். இப்போ பார்த்துக்கலாம். எனக்கு என்ன டவுட்டுன்னா, சரி ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி அவர் பேசிட்டாரு அப்படின்றக்காக நீங்கள் வந்து ரோட்டுக்கு வந்து போராடுறீங்க, ஓகே. இப்போ அதே கட்சியை சார்ந்த 2 பெண்கள், ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து மயக்க மருந்து கலந்து என்னை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர் வரையும் போய் பார்த்துட்டாங்க, ஆளுநர்கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பொங்காத இதே டிவிக்கு கட்சி மகளிர் அணி அதுலேயே இன்னொரு பெண் சொல்கிறாங்க ஆபாச வீடியோ எடுத்து என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்க ஓப்பனாக வீடியோவே வந்து கொடுக்குறாங்க, மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு ஓப்பனாக வீடியோவே பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு பொங்காத மகளிர் அணி இந்த பிரச்சனைக்கு மட்டும் இவ்வளோ தூரம் அது அவங்களே தானம்மா மாட்டியிருக்காங்க. இது இன்னொருத்தர் சொல்லக்கூடாதுல்ல. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், வீடியோ எடுப்பாங்க, மிரட்டுவாங்க, அது ஏன் பிரச்சனை? அங்கேயும் பெண்கள் பாதிப்பு தானே படுறாங்க. அது பாதிப்புன்றது வேற, இன்னொரு ஆள்னால பாதிக்கப்படக்கூடாது, புரியுது? அவங்க
அவங்க கட்சிக்குள்ளேயே அது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை மாதிரி. ஓஹோ. இன்னொரு ஆள் வந்து அதை எப்படி சொல்லலாம், நாங்கள் எப்படியோ இருப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், எங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும், அது நாங்களே வாபஸ் வாங்குவோம், வீடியோ வெளியிடுவோம், வெளியிடாமல் போவோம், விசாரிக்காமல் போவோம். அது வேறு. அது இன்னொரு உங்களுக்கு என்ன, நீங்கள் எப்படி சொல்லலாம் அதை?